நான் சொல்ற படம் போகலாங்க. டீசல் படம், ஹரிஷ் கல்யாண் படம். டீசலா? எந்த படத்துக்கும் போல, இங்கேயே பார்த்தோம். லாஸ்டா தீபாவளிக்கு விஜய் படத்துக்கு தான்டா போனது. வேற என்ன தீபாவளி எப்போ படம் வந்துச்சு? அமரன் போல, அப்புறம் இந்த இதுவும் போல நடுவுல 21 அப்ப அண்ணாத்தே வந்தது, அதுக்கும் போல. சூரரை போட்டு பார்த்தோம். 2019 பிகில். சோறை போட்டு அது அது ஓட்டிட்டா. அதான் ஜப்பான் பிரின்ஸ். ஜப்பான் தான். அந்த காவியத்தெல்லாம் எவன் பார்ப்பான்? ஜப்பானு சர்தாரு. இதெல்லாம் வந்தது பேர். சர்தார். கார்த்திக். சர்தார் பிரின்ஸ் எல்லாம் எவன்டா பார்ப்பான்? இல்ல நான் வந்து பார்த்தா தேர்ட் டே ஃபர்ஸ்ட் டே தேர்ட் ஷோ போனோம் டியூடு. ஓகே தான். இல்ல அதனாலதான் தீபாவளினாலே பெரிய ஆக்டரா தான் இந்த ராதா ராதா விஜய் ரஜினி அஜித் இந்த 3 படம் தான் சொல்லுவானுங்க. இதான் செலிப்ரேஷன். ப்ரோ நான் எனக்கு தெரிஞ்சு ரஜினி கூட பழசு இருக்குமோன்னு தெரியல. நான் போனது அப்புறம் ரஜினி படம் பெருசா தெரியல. நான் பார்த்தாக்க விஜய், மிஞ்சி போனா அஜித். இவன் தீபாவளியே விட்டது ரொம்ப இதுதான் ரஜினி. இது லாஸ்ட் இதுல வந்துட்டு இதை பார்த்தா அண்ணாத்தை தான் தீபாவளி முத்து தான் விட்டுருக்கானா கல்ட்டு பையன். பாத்துக்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தா விஜய், அஜித், சூர்யா வந்திருக்கான் கடைசியா 7ஆம் தேதி. அது ஓரளவு நல்லா தீபாவளி. அவள்தான் நம்ம ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. எனக்கு கேட்டா நம்ம சைல்ட்ஹுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே முடிஞ்சு போயிடுச்சு. எப்பெல்லாம் சின்ன பசங்க தான். நான் ஜாடு டியூடு பாத்தியா? பார்த்தேன். ப்ரோ நீங்க பிரிண்டா ப்ரோ நீங்க பாத்து பிரதீப் நாங்களா பிரதீப் ஆர்மி. பிரிண்டா நீங்க பாத்து பிரிண்டா கேக்குறான். பிரிண்ட்ல பாத்தீங்களான்னு. ஆமா நான் தேர்ட் ஷோ போனேன் ஃபர்ஸ்ட் டே. இல்ல இது நிறைய பேர் வேற விதமா அடிக்கானுங்க. பார்த்துதான் இருக்கேன். ஆனா படம் பிளாக் பஸ்டர்ரா. ஆமா 100 அசால்ட்டா வச்சிருக்காங்க. 100லாம் இதுல நான் படம் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரி கொஞ்சம் கேவலமா இருக்கு செகண்ட் ஹாஃப். ஆமா உண்மையிலேதான். இல்ல ஆணவ கொலைக்கு எதிராக படம் எடுத்தது கரெக்ட் தான். ஆனா அதுக்காக ஒண்ணு பண்ற மாதிரியா அவன் இன்னொருத்தன் போடுவான், இவன் பாத்துட்டு இருப்பான். அது பைசன் யாரா பாத்தீங்களா? பைசன் இல்ல யாரா பாத்த? இல்ல டீசல் நான் நாளைக்கு தான் போறேன். டீசல் ஆக்ஷன் படமா இருக்குன்னு சொல்றாங்க. பைசன் நீங்க நைட் தான் பாக்கணும். நம்ம ஆக்ஷன் படம்னா கொக்னு போயிடுவோம். அதான் இந்த கருப்புல இருந்து ஒரு ப்ரோமோ விட்டானே, நல்லா வந்தது. அந்த டீசரே நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ப்ரோமோ கேவலமா இருக்கு. இப்போ சொல்றேன், சாஹிப் எங்கருக்கு உப்பு போடுபவர்கள் ஒழுங்கா ஓடி போயிடு. அப்புறம் ஏதாவது வந்துதான் நம்ம இவ்வளவு சொல்ல பிரச்சனை. நம்ம அட்லி கிட்ட சொல்லி வைக்கணும் அவனை தூக்குன்னு. புரியல. சாரத்தை அவன் வருவான். அவன் சில பேர் தான் என்ன கேட்டா. ஏன் அலெக்ஸ் ப்ரோ நம்ம தலைவன் அட்லி கிட்ட சொல்லணும், தலைவா அந்த பையனை தூக்கிட்டு இங்க அனிருத்து போட்டு விட்டுரு. வேற யாரா போடுவாங்கடா. சேம் மியூசிக் போடாம இருக்க மாட்டாங்க. புஷ்பால டிஎஸ்பி சொதப்பும் போது உள்ள வந்துட்டு சாம்சியஸ் வரலையா, அந்த மாதிரி வரும். தூக்கிட்டு சாம்சியஸ் போட்டா கெத்தா இருக்கும் ப்ரோ. அந்த படத்துக்கு மொத்தமா தூக்கணும்ன்றான் அந்த பையனை. தமன்னா போடலாம். தமன் தான் கரெக்டா இருக்கும். தமன் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்பேஸ் வந்திருக்க. ரொம்ப வருஷம் 10 நாள் இருக்குமா? நடுவுல கூட முந்தினத்து போட்டேன்டா. நேத்தே போட வேண்டியது கோல்டு. அப்படியா? வழக்கமா இல்ல, தீபாவளி எப்ப வந்தாலும் ஒண்ணு கோல்டு வரும், இல்ல மழை வரும், இல்ல இந்த மாதிரி விஜய் படம் வராம ஏதாவது டென்ஷன் வரும். அப்ப நாளைக்கு மழை இருக்குமா? ஃபுல் டே நாளைக்கு மழை இருக்குமா? இல்லடா, இப்ப நான் 2 வருஷமா பட்டாசு வெடிக்கிறது இல்ல. அதனால மழை வந்தாலும் மயில் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதனால மழை வந்து சாப்பிட்டோம். புரியுதா? பட்டாசு இல்ல கீழே இருக்கிறவனுங்க பட்டாசு வாங்கி வச்சிருப்பானுங்க கண்டிப்பா. அதனால மழை வரட்டும், ஜாலியா இருக்கும். நான் எதுக்கு கேட்டேன்னா, நானும் பட்டாசு வெடிக்கிறது கிடையாது இப்பெல்லாம். அதனால டேய் உன் வயசு என்னடா? கலிகாலம் ஆகி போச்சு நாட்டுல. உன் வயசுல தான்டா பட்டாசு அதிகமா வெடிக்கணும்.
நான்லாம் என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா வயசுல? சாக்கடையில ஆட்டம் பாம்பு வைப்பேன்டா. நான் சாணியில எல்லாத்துலயும் ப்ரோ. பண்ணுவேன். சாணி லட்சுமி வைப்பேன், மாட்டு சாணியில. நான்லாம் பக்கத்து வீட்டு ஆண்டி ஸ்கூட்டில வைப்பேன், எங்கெங்க வைப்பேன் நான் எனக்கே ஏன் தெரியாது. நம்ம சாணி லட்சுமி வைப்பேன், பகுதியில் ஆண்டி செவருக்கு வாழ போனோன்னு. டேய் இதெல்லாம் பரவாயில்லடா. மோட்டார் பைப்புலாம் வச்சிருக்கேன்டா, பூ மாதிரி சதுரம் நிறைய. அதெல்லாம் சம்பவம்லாம் நிறைய. பட்டாசுல இதுல பட்டாசுல சில்லற வாங்கினது எப்பனா, ஒரு தடவை இங்க பெரியம்மா வீட்டுல இந்த மயிலாப்பூர்ல இருக்கிறான் ஒரு சின்ன பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து புஸ்வானம் வச்சுது. புஸ்வானம் என்ன வெடியாது. நம்ம ஒரு 3 கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன். பக்கத்துல ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு யமாகா பைக் பக்கத்துல இருந்தேன். திடீர்னு புஸ்வானம் டமால்னு சதுருச்சு. உனக்கு கரெக்டா இந்த ஷோல்டர் தான், இந்த ஷோல்டர்ல பட்டுனே தெரியல. அப்புறம் பார்த்தா எரியுது, தோல் பிஞ்சிச்சு. அப்புறம் காலில் அடி பட்டுக்குது. ஒரு தடவை லட்சுமியுடைய கையில பூச்சி தூக்கி போடும்போது எனக்கு வச்சிருக்கு ப்ரோ. எனக்கு ஒரு தடவை என்னாச்சு, இந்த ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, நான் அதை வந்து இந்த பாட்டில் வைக்காம வச்சேன் பாருங்க. அது வேற போவே இல்ல. என்னடா போவேன்னு எத்து பார்த்தேன், ஒரு ஆசிட் மாதிரி சம்திங் கையில ஒட்டிக்குது. தேய்ச்சி பார்த்தா பிரவுன் இருக்கு. அப்புறம் கடைசியா டாக்டர் போய் சரி பண்ணது. ராக்கெட் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. ராக்கெட் பார்த்தனா எப்படி வேணாலும் போகும், உனக்கே தெரியல வச்சு விட்டா. ஒரு நாள் அந்த மாதிரிதான் ராக்கெட் வைக்கும் போது, அது வந்து தீபாவளி கிடையாது ஆக்சுவலி, இது கார்த்திகை தீபம். பட்டாசு எல்லாம் வந்து வச்சிருப்போம்ல மிச்சம், அது வந்து கார்த்திகை தீபத்துக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு ராக்கெட் வந்து அன்னைக்கு வச்சேன். வச்சது என்ன ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டு ஜன்னல் கர்டன் மேல பக்கத்து வீட்டுல போயிடுச்சு ராக்கெட். ஒரு டைம் பசங்க ஜன்னல் கர்டன் மேல பட்டு அது எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா அடுத்த 2 நாள் ஏரியா தெருநாய்ங்களாம் அடைக்கலம் ஆயிடும் எங்கேயாவது போய். ஆனா அந்த 2 நாள் தெரியலடா, போனவனுக்கு திருப்பி வந்து இல்ல அனிமல்ஸ் கிட்ட இனிமே நான் பட்டாசு அதெல்லாம் பண்ணது இல்ல. அந்த பாவத்தெல்லாம் நான் பண்ணது இல்ல. ஆனா ஏரியா தெருநாய்ங்க அடைக்கலம் ஆடி எங்கேயாவது போய் 363 நாள் கலப்படம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்ல அதுக்காகலாம் தெரியல. அதே மாதிரி கொசு கூட காணாம போயிடும் தெரியுமா தீபாவளி அன்னைக்கு. டேய் இங்க ஆல்ரெடி எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கானுங்கடா. ஆனா உண்மையில இந்த வருஷம் வெடிக்கிறது இல்ல, மெச்சூர்ட் ஆகி தான் வெடிக்கிறத விட்ட மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஒரு தடவை 2023 நினைக்கிறேன், இந்த லியோ டைம்ல இது ஒண்ணு பட்டாசு பாக்ஸ் எல்லாம் இருக்குது, நினைச்சா வெளியே தந்து வெடிக்கலாம். தெரியல அது என்னவோ வெடிக்கிற மூடும் இல்லை தோணவும் இல்லை. ஏன் அந்த பட்டாசு இது நாசமா தான் போச்சு. எங்க வீட்டுல ஒரு பாக்ஸ் இருந்தது, உண்மையில வெடிக்கல, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போன வருஷம் பட்டாசு வாங்கல, இந்த வருஷமும் இல்ல. ட்ரெஸ் தான் வாங்கினது, பட்டாசா எல்லாம் இல்ல. நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பெங்களூர்ல மேரேஜ் போனோம் ப்ரோ, அதுக்காக ட்ரெஸ் எடுத்து பெங்களூர் போறேன். எங்க ஏரியால எங்க தெரு இந்த சைட்ல எல்லாம் பார்த்தோன்னா எவனுமே பட்டாசு வெடிக்க மாட்டேங்கிறானுங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்துல வெடிக்கல, நான் மட்டும் தான் தனியா வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த வாட்டி நான் வெடிக்கல. இன்னொரு விஷயம் அழைக்க டவுட், இந்த சேட்டான்ஸ் எல்லாம் தீபாவளி கொண்டாட மாட்டாங்களாமே, அப்படியாண்ணா? சேட்டான்ஸ் தெரியலடா. அது இதுல இன்னொரு சில பேர் இருக்கானுங்க. அதாவது இந்த நாங்க வந்துட்டு தீபாவளியை நம்ப மாட்டோம், அதான் இந்த இவங்க இறந்ததெல்லாம் நம்ப மாட்டோம், அந்த இது அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இதுல நான் ஒரு மீம் கூட போட்டிருப்பேன், ஒன்று பார்த்துருப்பேன். இது வந்துட்டு எனக்கு நடந்தது உண்மையிலே. அதாவது ஏரியால ஒரு அங்கிள் இருப்பான்டா, அவன் உண்மையிலே ஆளு கொஞ்சம் சோஸ்தரமானவன் எப்படின்னா, ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவன். ஐரூடான்னு கேட்காத, ஆனா சொல்ல விரும்பல, தான் ஐரூட் மாதிரி தான் வந்து என்ன சொல்றேன்னா, பறவைகள் பாதிக்கப்படும், அதான் இந்த இது பாதிக்குது, மரம்லாம் இருக்குது, நீங்க பட்டாசு வெடிக்காதீங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னா ஒரு டைம். எனக்கு என்னன்னா எனக்கு புரியல, ஏன்னா இது கவர்மெண்டே பட்டாசு வெடிக்க சொல்லுது. அப்புறம் நானும் அந்த டைம்ல இது ஒரு பிகில் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகில் டைம்ல இது. ஏன்னா பிகில் டைம் நல்லா ஞாபகம் இருக்குது. பிரணவ அப்ப தெரியாதா பட்டாசு பாக்ஸ பாதி எத்தனைக்கு தேட்டருக்கு போயிட்டேன், அரவிந்த் தேட்டர் தெரியாதா, லோக்கல் தேட்டர் காலைல 9 மணி ஷோ. அப்பெல்லாம் ஸ்பெஷல் ஷோ, அது இப்பதான் 4 மணி வந்துட்டு நார்மலா பாக்குறாங்க. ஸ்பெஷல் ஷோ இன்னொன்னு சொன்னாங்களா பிகிலுக்கு? ஆமா பிகில் 5:30 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா அந்த டிக்கெட்டே கிடைக்கும். அப்சரா தேட்டர் போனேன். இல்ல இங்க ஏதோ 5:30க்கே இது ரிலீஸ் ஆச்சு. ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனா 4 மணிக்கு பண்ணல, 5:30க்கோ 6 ரிலீஸ் ஆச்சு. ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல, ஸ்பெஷல் ஷோலாம் போல. எப்படியே பஸ் தான் இந்த தேட்டர்ல, இந்த லோக்கல் தேட்டர்ல 9 மணிக்கு அப்ப அந்த டைம்ல இருந்தது. சிங்கிள் ஸ்கிரீன்ல, அதனால 9 மணி தான். எப்படி ஏர்லி மார்னிங் ஷோ போடலையா பிகில்?
இயர்லி மார்னிங் எல்லாம் கிடைக்காதுடா அதெல்லாம் அந்த bro, டைம்ல. எங்க ஊர்ல இன்னொன்னு இருந்து bro நாங்களாம் 6:30 காலேஜ் தான் bro பசங்க. show. அந்த கேஸ் ஏதோ அலெக்ஸ் விஷயம்னால 6:30க்கு போட்டாங்க. 5க்கு ஈஸியா டிடி எடுக்குதுன்னா ரஜினி படமாடா, விஜய் படம்டா. இங்கெல்லாம் பச்சின் செத்துன்னு இருந்தோம். அலெக்ஸ் தர்பாருக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சது ரெண்டு அவன் வருஷத்துல. அவன் அவன் வந்தானா? எவன் தான் அலெக்ஸ் அவன் வந்தானா? எவன் அனிருத் தவறான லியோ அனிருத் ஓஎஸ்டியோட வந்தானா? ஒரு தவறான நிமிஷம் புகழ். ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டேன். ப்ரோ அந்த அனிருத் நான் எப்பதான் ஓஎஸ் வாங்க விடுவான். டேய், ஏன்டா இல்ல தீபாவளி வருதுமானே, அதான் நீ எப்படி சரவடி ஏத்து மன எங்க போனேன்னு தெரியாது. அவனுக்கு சொல்லுவோம் பாரு, எதிர்த்த வீட்டதான் ஏய் ஸ்டோரி ஆன்டி எடுத்து ஸ்கூட்டில என் ஸ்டோரி பாத்தியா இல்லையா நீனு? ஏன் ப்ரோ இந்த அனிருத் எப்பதான் என்ன ஓஎஸ் பட்டாசு விடுவான்? இருடா என்ன பட்டாசு வெடி கூட போட்டியா? ஆஹா, நம்ம லியோதாஸ் துப்பாக்கி எடுத்து போட்டு வந்துட்டேன். அது உண்மையில அது ஆனா இதுக்காகவே சின்ன வயசுல ஏன்டா லியோ வரல. தீபாவளி துப்பாக்கி அப்படியே சோல்டர்ல தேய்ச்சி வெடிக்கலாம் போல இருக்குது. ஐயோ இப்பெல்லாம் பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட். இப்ப இருக்கு பாரு அந்த துப்பாக்கி வந்திருக்கு பாரு, ப்ரோ, இப்ப ஃபுல்லா லியோன்னு ஒரு அதான் விஷயம் நான் போயிட்டு சொல்ல இருக்கு. வந்தேன் ப்ரோ. இல்ல உன்னை யோசிச்சு பாரு. இல்ல இல்ல பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்ட பிறகுதான் லியோ எல்லாம் வருது. ஏன் ப்ரோ இப்போ 2 இயர்ஸ் ஆஃப் லியோ வீடியோ விட்டாங்களே, ஆஹ் அதுல ஒருத்தங்க ஹேண்டிகேப் வந்து நம்ம லியோதாஸ் கேட்டப்ல போட்டோ எடுத்தாரு பாத்தீங்களா, ஒருத்தர் ஹேண்டிகேப்ல. ஆமா. அவரு எங்க ஏரியா தான், என் பக்கத்து தெரு தான். அவரு பிளே ஸ்டேஷன் வச்சு தான். அவருக்கு சதீஷ் என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ அவரு. ம். அதான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. making video. பார்த்தேன் அப்படியே ஆனா பாஸ் பண்ணி பார்த்தா இவ்வளவு நம்ம மேக்கிங் இல்ல வீடியோ சதீஷ் அண்ணான்னு. அவர் பிளே இல்ல ஸ்டேஷன் போய் நாங்க இவ்வளவு ஆடிட்டு மேக்கிங் வீடியோ இருப்போம் வரும்போது டெவலப்லாம். இல்ல இவ்வளவு மேக்கிங் வீடியோ வரும்போது அனிருத் ஓஎஸ்டி தான்டா தேர்னுகிறேன். ஒரு வருஷம் மேல ஆகுது, 2 வருஷம் கிட்ட தான். டேய் அவனே சொல்லிட்டான்டா அலெக்ஸ், அவனே நான் வராத. சொல்லிட்டான் ஓஎஸ்டின்னு ஒண்ணு இல்ல, வேணா எல்லா சாங்கையும் மிக்ஸ் பண்ணி ஒன்னா அனுப்பி விடுறேன், டேய் வேணா வச்சுக்கோங்கடா. இல்லடா இது 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 இதெல்லாம் இதெல்லாம் வேணாம்டா, இதெல்லாம் திட்டுற போறேன். ஏன்னா ஒரு குப்பை படம் அதாவது இல்லடா. லியோக்கெல்லாம் ஓஎஸ்டி வர்றான்டா. அனிருத்துக்கே தெரியும். இல்ல எனக்கு அனிருத் போய் செருப்பு அடிக்கணும் போல தோணுது எனக்கு. அதாவது கூலிக்கு அதான் அனிருத்துக்கு சாராடே இல்ல, கூலிக்கெல்லாம் ஓஎஸ்டி வர்றான்டா. லியோக்கு என்னடா? ஏன் அவனுக்கு நம்ம ஆள் மேல காண்டா? அதாவது லியோக்கு அனிருத்துக்கு தனித்தனியா பிரிச்சு அனுப்பிட்டாரு இல்ல ஏகப்பட்ட இல்ல மியூசிக், அதனாலடா. இல்லடா சில பேர் ஓஎஸ்டி விடுறதுக்கு அது இல்ல சோம்பேறித்தனப்பட்டுனா அதோட அனிருத்துக்கு. நிறுத்திடுவாங்க. இவன் ஆனா பண்றானே, கூலி ஓஎஸ்டி எல்லாம் விட்டான். மதராசி வந்துச்சு ப்ரோ ஓஎஸ்டி. அலெக்ஸ் அதாவது அனிருத்துக்கு வந்து தெரியும் லியோவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அதை அவனே வச்சிருக்கான் நம்ம கிட்ட கொடுக்காம. நீ பேசுறதும் கேட்கல, எங்க இருந்து பேசுறதும் புரியல. ஏன் ப்ரோ என்னெல்லாம் அனிருத்த பார்த்தா வேகமா நான் செம்ம பேசினா கோத்தலாம் அனில் ருத்து மேல. ஏன் விடல ஓஎஸ்டி கன்றாதி கூலிகள விட்டுக்கிறியே அலையில போலேமான்னு. வரும். அல்ல போல சரி என்ன இல்ல இல்ல போகல, கட்சியில இருந்து தான் தீபாவளி கொண்டாட கூடாதுன்னு வீட்டுல தீபாவளியே கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல நான் ஒரு ஐடியா சொல்றேன், எல்லாரும் அந்த வழியா தீபாவளி கொண்டாடலாம். 6:30 மணிக்கு டேய் தனி எங்க வீடு வீட்டுல போடுவாங்க கூலியே. பங்காளி யாரோ இறந்துட்டாங்க, அதனால தீபாவளி கிடையாது எங்களுக்கு. ஓ உன் சொந்தக்காரங்களா? நினைவு நாளா ஆமா இல்ல ஆமா, இறந்துட்டாங்களா? இப்பதான் ஒரு மாசம் ஆகுது இறந்து, அதனால இந்த வருஷம் எதுவும் ஓ. கிடையாதுன்ட்டாங்க. தலைவர் எதுவும் இல்லைன்ட்டாரு. அதுக்கு மேல நமக்கு என்ன தீபாவளி. ம். இதே மாதிரி ஏய் துப்பாக்கி டைம்ல லாஸ்ட் 4 வருஷமாடா தீபாவளி அன்னைக்கு பட்டாசே வெடிக்கிறது இல்லடா. நம்ம ஒரு 2-3 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம், இதோட சேர்த்து 3 வருஷம் ஆகுது. எப்ப தெரியுமா நான் பட்டாசு வெடிப்பேன்? எல்லா படத்துக்கும் போய் வெடிப்போம், அவ்வளவுதான். ஏன் ப்ரோ எனக்கு டவுட், இவன் லாஸ்டா ஏன் ப்ரோ டவுட், இந்த லியோவோட ஜெயிலருக்கு அதிக பிஎம்எஸ் டிக்கெட் சேல்ஸா அப்படியாண்ணா? பிஎம்எஸ் கொஞ்சம் அதிகம். அது எப்படி? பிஎம்எஸ்ல கொஞ்சம், ஏன்னா அங்க வந்துட்டு ஆமா, ஆமா. ஆந்திரா இதெல்லாம் அதுக்கான வந்து காரணம் என்னன்னா லியோ வந்து ஓவர்சீஸ் ரெக்கார்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். டெய்லருக்கு வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா நல்ல பூம். முதல்ல இங்க பிஎம்எஸ் வச்சே பண்ண முடியாதுடா. ஏன் தெரியுமா? இப்ப நானே ஒண்ணு பார்த்திருந்தேன். பிஎம்எஸ்ல வந்துட்டு ரெட்ரோவோட அது பிஎம்எஸ் வச்சு பார்க்கவே முடியாது. பிஎம்எஸ்ல ரெட்ரோவோட ஓப்பனிங் டியூட் அதிகம். ஆனா அந்த மாதிரிலாம் கலெக்ஷன் இல்ல. கலெக்ஷன் வேற, பிஎம்எஸ் வேற. அதை விட அலெக்ஸ் போன வருஷம் நம்ம ஒரு படம் counter வந்தது, sales அதிகமா இருக்கும் போல நமக்கு. இந்த ஹிந்தி படம் ஒண்ணு வந்தது, பயங்கரமா புரியல என்ன சொன்ன? போன வருஷம் ஸ்ட்ரீட் டூன்னு ஒரு படம் வந்தது. இதுல அதோட பிஎம்எஸ் வந்து ரொம்ப அதிகம். அதெல்லாம் இல்லடா. ஆனா இல்ல ஆமா அதை விட பிஎம்எஸ் அதிக இல்ல 1000 பண்ணல. ஜவான் தான் 1000 கோடி அடிச்சது. அதுதான் சொல்றேன். இது வேற, அது வேற. இல்ல நம்ம கவுண்டர் சேல்ஸ் அதிகமா ப்ரோ. எல்லாமே ஆமா, counter ticket தான் அதிகம். புக் மை ஷோஸ் கவுண்டர் நிறைய இருக்குது. இது பிஎம்எஸ்ன்றது எல்லாம் அது கிளியரா தெரியுது. எல்லாமே கிளியரா தெரிஞ்சா ஜாலியா இருக்கும்.
டிக்கெட் நியூ அப்படின்னு EMS கவுண்டர் இருக்கு, கேட்பாங்க. அது இல்லாம டிக்கெட் டிக்கெட் நியூ இருக்கு, அதிகமா வரும்ல ப்ரோ. பேடிஎம் இருக்கு, எவ்வளவு இருக்கு. ம். சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாமே டிக்கெட் நியூல தான் இருக்கும். இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் கையில ஆமா மாறிடுச்சு. ஆமா. இல்ல அப்பவே ஸ்டார்டிங் டிக்கெட்ஸ் நியூலாம் கொஞ்சம் பீக் ஆச்சு. சரி இதெல்லாம் இருக்கட்டும். இந்த சிங்கிள் ஸ்கிரீன்லாம் பார்க்கணும்னா டிக்கெட் நியூ தான் ஒரே சாய்ஸ். அதனால அது நிறைய பேர் பார்த்துட்டு இல்ல இருந்தாங்க. ஏன்னா சில பேர் நான் கேட்டானுங்க பார்த்த பெரிய பெரிய இல்ல தியேட்டர் இப்ப டிக்கெட்ஸ் தீபாவளிக்கு தான் வருது. டிவிஆர் ஐநாக்ஸ் தவிர. தீபாவளிக்கு ஜனநாயகன் அப்டேட் வருமான்னு சில பேர் கேட்டாங்க. அதான் தளபதி ஒண்ணு சொல்லிட்டாருல்ல, அதனால வராது. இல்ல அது வராது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2% ஏதோ வரா மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ தோணுது. ஆனா வராது, மேக்ஸிமம் இல்ல வராது வராது வராது, கண்டிப்பா கிடையாது. ஆனா இல்ல இல்லடா, அது நார்மலா விட்டா கூட விடுவாங்க. தளபதி சம்பந்தப்பட்ட அந்த இது மாதிரி வராது, அந்த ஒரு அப்டேட் இது மாதிரி. அதனால நவம்பர்ல வரும், நவம்பர் வரல வெயிட் பண்ணுங்க. நவம்பர்ல இருந்து ஃபுல்லு தான், நவம்பர்ல இருந்து செம்மையா போயிடும். இப்போ வரைக்கும் இல்ல சில பேர் ஏதாவது ஆடியோ லான்ச் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. ஆடியோ லான்ச் எல்லாம் கிடையாது. ஆடியோ லான்ச் வரும், ஆனா பாப்போம், வாய்ப்பு இருக்கு. சான்ஸ்லெஸ், வாய்ப்பே இல்ல அலெக்ஸ். பார்க்கலாம், வரும்டா. ரிக்வஸ்ட் ஒண்ணு காட்டுது, அது எவன் தான் தெரியல. கலரா இருக்கும். இல்ல இல்ல, ரூம்ல கன்ஃபார்ம் தான் தெரியும். ஆனா ஆனா இந்த தியேட்டர்ல ரஜினி பார்த்த 3 படத்தை சாருக்கு ஆனா எது தெரியும். சரி சரி அலெக்ஸ், என்ன டியூடு கலெக்ஷன் எல்லாம் போட்டிருக்க, உனக்கு என்ன படம் பிடிச்சிருக்கா? என்ன இது ப்ரோ? அவர் ரெட்ரோ கூட பிடிக்கல, ஆனா ரெட்ரோ கலெக்ஷன் போட்டாரு 100 கோடி. இல்ல என்னது டியூடு புரியல. கனவு? நீங்க போய் படம் பாத்துருக்கீங்களா? எப்பவுமே போய் பாத்தீங்களா டியூடு? இல்ல என்னமோ கேட்டியே, நல்லா இல்ல தானே? டியூட் என்ன கேட்ட? டியூடு நல்லாவா இருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆவரேஜ் படம் தான் இது. அதான் கதையே கேவலமா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கதை கேவலம் தான். அது எப்படின்னா, இல்ல கேவலமான கதையை டைலாக்கும் ரொம்ப கேவலமா இருக்காங்க. இல்ல கேவலமான கதையை ஃபன்னா எடுத்துன்னு போயிருக்கான் பாரு திறமைக்காரன். இல்ல சிலதுனா வந்து ரீல்ஸ்ல பார்த்தேன், அதெல்லாம் பாக்குறதுக்கு அவன் ஃபன்னா நினைச்சு ஏதோ சொல்றான், ஆனா அதெல்லாம் ரொம்ப கேவலமா கீழ்த்தனமா இருக்கு டைலாக். முதல்ல இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்டா. அதாவது எப்பேற்பட்ட கேவலமான கதையா இருந்தாலும் அது நீ ஜாலியா ஃபன்னா சொல்லிட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. இதுதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. டியூட்ல இருந்து ஒன்று கத்துக்கணும். ஏன்னா படம் பிளாக் பஸ்டர் ஆல்ரெடி, படம் இது நிப்பாட்டலாம் முடியாது. இவன் இன்னொன்னு தான் எனக்கு கேட்டா இன்னொன்று லவ் டுடே கூட இது அதிகமா பண்ணும், அந்த மாதிரி தான் போவான். ஏன் ப்ரோ? அதுக்காக நல்ல படம் ஆயிருமா இது? நல்ல படம் ஆகாதுடா. இது எப்படின்னா அவன் பண்றான்ல, புரியுதா? ஓடுற படம் தான் மேட்ரு. அது ஹைப், போன படத்தோட ஹைப் இந்த படத்துக்கு பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. இல்ல இந்த ஜெனரேஷன் நிறைய பேருக்கு அந்த டியூடு உப்பு போடுறான். புரியல சந்தோஷம் கேட்கல. ஏதோ சொன்னீங்க இந்த ஜெனரேஷன் என்னது? இந்த ஜெனரேஷன்ல உப்பு போடுறாங்கடா டியூடுக்கு. நிறைய போடுறானுங்கன்றானுங்க. நிறைய பார்த்தேன். கோக் தான் போல. சப்போர்ட் பண்றாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் சொன்னா பூமர்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வேற இல்ல முற்போக்கா இருக்கலாம், கூவா இருக்க கூடாது. கூமுட்டை, கூ மீன்ஸ் கூமுட்டை. பைசன் நல்லா வேணாம், சரி வேணாமே வேணாம். 3 மணி நேரம் பிரிச்சு வச்சிருவாங்க போல. நல்லா இல்லையாப்ப? பைசன் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. டீசல் தான் நாளைக்கு போ சார். அது டீசல் நாளைக்கு நான் போறேன் ப்ரோ. போய் பாத்துட்டு வந்து என்ன சொல்றேன் நாளைக்கு டீசல். விடுங்க ப்ரோ, நான் ஏத்தியே வச்சிட்டேன். ஓகே. ஏன் டீசல் போனா ஆக்ஷன் படமா இருக்கே, டியூடு பைசன் டீசல் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கேன். ட்ரெயிலர்லாம் பாவம் முருகதாஸோட ஃபீலா இருக்குன்னு. நான் வந்து எப்பவுமே தியேட்டர்ல தான் படம் பார்ப்பேன். ஆனா இவனுங்க கொடுக்கற ரிவ்யூ பார்த்தா எந்த படத்துக்கு தியேட்டர்ல போனோம்னு தோணல. எல்லாத்தையும் குறை சொல்றானுங்க. எல்லாமே குறையா வந்தா என்னடா பண்றது? இல்ல குறை சொன்னா கெத்து காட்டணும், கெத்து நினைச்சிட்டு திரியிறாங்க போல சில பேர். ஓகே நம்ம குறை சொல்லிட்டா நம்ம கெத்து. இதுல இது இல்லடா, இது இதே மாதிரி அதான் ஆதி பரமசிவம் கிட்ட ஆடியன்ஸ் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்ப உட்காந்துக்கிறானுங்க. இதுல உண்மையிலே அதான் அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனா இப்ப டியூடு ஹிட்னு சொன்னா பிளாக் பஸ்டர்னு சொன்னீங்களா ப்ரோ?
இல்லடா இல்ல ஒரு பழைய மீம் அது ஞாபகம் தெரியாது. ஏதான் இந்த சூர்யா ஃபேன் எடுத்து போட்டிருப்பான். ஏன்னா சரியான காண்டில் இருந்தானே அவனுக்கு அந்த டைம்ல. இது வாரிசு துணிவு முன்னாடி அது ஒரு சண்டை போயிருந்ததுல படம் ரிலீஸுக்கு முன்னாடி. அதாவது விஜயாஜித் படம் வந்தா தமிழ்நாடு தான் வேற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஒண்ணு பேசியிருந்தானுங்க. தான் நம்ம 2 பேரும் போய் தான் அதான் விஜயாஜித் ஃபேன்ஸ் பேசினுக்கிறானுங்க. அதுக்கு சூர்யா ஃபேன் ஒருத்தன் வந்து சொன்னா, ஆமா ஆதி பரமசிவம் ஒண்ணு விட்டானுங்க எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. உண்மையில அது 2 பேருக்குமே அது நீ யோசிச்சு பாரு, கிளாஸ்ல 2 பேருமே அது மொக்க படம் கொடுத்தது அப்பதான். ஆனா நமக்காச்சும் பாட்டுல நல்லா கிளிக் ஆயிடுச்சு ப்ரோ ஆதியில. அங்க ஒரே ஒரு அது படம் கரெக்ட் கிளிக்கே. இல்ல. இல்லடா இது பெட்டர் இல்ல இது எப்படி இப்ப சொல்றேன். இல்ல 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 ஒரு நிமிஷம் ஆதி பேராச்சா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். படம் இல்லடா பார்த்து இல்ல இல்ல சொல்றது கேளு. அதெல்லாம் அதெல்லாம் ஓகே. இப்ப டியூடா பைசனான்னு கேட்டா டியூடு ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்லன்றல அந்த மாதிரிதான் கதை புரியுதா? இது எப்படின்னா 2மே மொக்கன்ற மாதிரிதான் இல்ல போனாங்க. 3ஆவதா டீசலை போட்டு என்ன பண்றான்னு தெரியல. நாளைக்கு போய் பார்த்தா தெரியும் டீசல். இல்லடா இல்ல நம்ம ஓகே என்ன சொன்னாங்க. அதான் இல்லடா நம்ம ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல இனிமே பாக்கணும் படத்தை. எனக்கு இன்னொரு காமனா காரணம் நான் ஏன் டீசல் போறேன்ற அலெக்ஸ் ப்ரோ இன்னொரு காரணம் எடுத்துமா ஹரிஷ் கல்யாண் விஜய் ஃபேனு அதனால போறேன். அது கரெக்ட். ஆனா அதுக்காக அப்படி பார்த்தா துருவ விக்ரமும் விஜய் ஃபேன் தானே, போய் பாத்தீங்களா? துருவ விக்ரமும் விஜய் ஃபேன் தானே, போய் விஜய் ஃபேன் பாத்தீங்களா? தான். ஆனா அங்க மாறி சொல்லாத விஜய் ஃபேன் தான். ஆனா எடுத்துக்கிற கதை நசிக்கிறாங்க பொசிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. எதுக்கு 3 மணி நேரம் கபடி கதை தானே படம். படம் கபடி சம்பந்தப்பட்டது தானே. உண்மையிலே அந்த ஹைலைட் என்னன்னா துருவிக்கிற மட்டும் இல்ல டேரக்டரே ஃபேன் மாரி செல்வராஜ். ஆனா அது ஜாதி படனால தான் எல்லாம் எனக்கே பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது மாரி செல்வராஜ். ப்ரோ இதே துருவ விக்ரம் இதே அவன் போட்ட எஃபோர்ட் ஒரு வேற டேரக்டரோ நல்ல ஸ்கிரிப்டா வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா எனக்கு இல்லடா இல்ல இல்ல ஆதித்ய வர்மாவே பிடிக்கும்டா. மகான் இதெல்லாம் பிடிக்கும்டா. எனக்கு இந்த மாதிரி ஜாதி படம் எடுத்தா பிடிக்காதுடா. இல்ல ஒரு தடவை 2 பரவாயில்ல திருப்பி திருப்பிமா இல்லடா ஏதாவது இந்த அசுரன் வந்து பரியரும் பெருமாள் மாதிரி இருந்தா ஓகே. இவனுங்க பண்றதெல்லாம் இந்த கர்ணனு மாமன்னனு பைசன் மாதிரிதான் இருக்குது. பைசனே இது ஸ்போர்ட்ஸ் பிலிம் அந்த மாதிரி பாக்கணும்னு அலெக்ஸ் சொல்றாங்க. கர்ணனோட நிறுத்தி இருக்கலாம். என்ன தெரிஞ்சு கர்ணனோட ஓகே. அதுக்கு கர்ணன் கூட பாத்துக்கலாம் ப்ரோ. அந்த மாமன்னன் எல்லாம் முடியல என்னால. கர்ணனே கல்ட்டா இருக்கிறதாண்டா. பிரணவ மாமன்னன் அளவுக்கு இறங்கி ஜாதியை பத்தி இழுத்திருக்கான். இது கபடி படம் தானே கேள்விப்பட்டேன். ப்ரோ அவன் பண்ணல ஜாதி இல்லாம எப்படி இருக்கும்? உயிர் நாடியே ஜாதி தான் ப்ரோ. பாரஞ்சித் வம்சாவளி ப்ரோ நான் கருப்பு வரான். எனக்கு கருப்பே வந்திருக்கலாம் போட்டு வந்து தீபாவளிக்கு. எதுக்கு? ஆனா நான் கண்டிப்பா முதல் நாளே கொஞ்சம் வந்திருக்கலாம் போட்டு வந்து. கருப்பு கருப்பு புரியல. கருப்பு கருப்பு ஃபர்ஸ்ட் டே போயிருப்பையா கருப்பு வந்திருந்தா. ஆர்ஜே பாலாஜி கொஞ்சமால ஃபெஸ்டிவல் தகுந்த மாதிரியாச்சும் இருக்கு படம். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இருக்கு. ஓட்ட முட்டான் சூர்யா. ஆனா ரெட்ரோவோட நல்லா இருந்திருக்கும் ஆர்ஜே பாலாஜி படம்ல. இல்ல ரெட்ரோவோட நல்லாமலாம் தெரியுது. அந்த ஃபெஸ்டிவல் தகுந்த மாதிரி படமான் இருக்கும்னு தோணுது கருப்பு. அதுக்குதான் அவன் பொங்கலுக்கு பாத்துனா பொங்கலுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். அவன் தரன் தீபாவளி கூட்டுறதுனால அவன் இட்டு குத்துருவான் சூர்யா. ஆமா ஆனா அங்கதான் பிரதீப் ரங்கநாதன் காம்படேட்டர் இருக்காரு. இவனுக்கு வேணும் விட்டு டியூட இருப்பானுங்க. டியூடு இதை விட வடிவேலு இப்ப நீங்க ஆவரேஜ்ன்றீங்களா? ஆவரேஜ் எல்லாம் வந்திருக்காது ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லி. இது எப்படிமா இருக்கு? வடிவேல் சொல்லனே எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களேன்ற மாதிரி. தீபாவளி பார்த்தா பிரதிபுரம், பொங்கல் பார்த்தா சொல்ல முடியாது ஆவரேஜ். பேசாம என்ன பண்றது சிவாஜி? சிவாஜிக்கு நேரம் சரியில்லை. தமிழ் இல்ல அப்ப ஏதாவது தெலுங்கு படம் வந்து நிக்கும். அப்ப யார் வந்து சரி நீங்க அடுத்த படம் ரிலீஸ் பண்ற டைம்ல பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு என்ன பண்றது? கேக்குதா? கேக்குது. ரீகனெக்ட் பண்ண என்ன இந்த பைசனா
அலெக்ஸ் அது இல்ல, இவர் என்ன சொன்னாருன்னா கருப்பு இந்த தீபாவளிக்கு வந்திருந்தா ஹிட் ஆயிருக்கும், டேய் சூர்யா டேய் ஹிட் டேய் டேய் கொடுத்துருப்பாரு. டேய், இல்ல நான் என்ன இல்ல சொன்னேன், நான் இரு இரு வந்தா என்ன இருக்கும் இரு இரு, நான் என்ன சொன்னேன், இப்ப டியூட் எது வந்தா ஆவரேஜா ப்ரோ இருக்குன்றீங்களா, பெருப்பா சூர்யா படம் இது கூட வந்திருந்தா டியூட இன்னும் பெரிய ஹிட் ஆகிட்டு இருப்பானுங்க. ஒரு உண்மையை சொல்லிட்டா நேரம் டியூடு ஹிட் ஆயிருக்கும். சொல்லுதான் உண்மையிலே இது ஆல்ரெடி ஹிட் தான். நீ டியூடும் கருப்பும் வந்திருந்தா டியூடு ரொம்ப இல்ல இல்ல, பாப்புலர் ஆயிருக்கும். இப்ப டியூட வந்து எவனும் திட்டிருக்க கூட மாட்டான், ஆமா, அத சொல்றேன் நானு. டியூடு திட்டிருக்க மாட்டானுங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் டியூடு. உனக்கு தெரியல அதான் இங்க நடக்கிறது. நாயத்தை நிலநாட்டி இருக்காரு அலெக்ஸ் சூர்யா, ப்ரோ வாய்ஸ் அத மட்டும் நினைச்சு எனக்கு கேக்குது, சந்தோஷப்படு. மித்த வாய்ஸ் எனக்கு கேட்கல. கேக்குதா? உங்க வாய்ஸ் மட்டும் ப்ரோ எனக்கு கேக்குது கேக்குது. டேய் இவனுக்கு பக்கா இல்ல எனக்கு பக்கா? தெரியலையே. அப்ப இது மட்டும் எப்படிடா கேக்குது? உங்களுக்கு மட்டும் நல்லா கேக்குது ஹோஸ்ட் வாய்ஸ்ன்ட்டு, இன்ஃபுளுசர் வாய்ஸும் கேட்கல. அவர் பேசுறது ஊரும் பிளட் 10,000. நான் பேசுறது கேட்கலன்னா நான் சைலண்டா பேசுறேன், அதான் இதுல கேட்டிருக்காரு. இப்ப கேக்குதா? எல்லாரும் டியூடு இன்டர்வலுக்கு ஃபயர் விட்டுனுங்கிறானுங்க. இன்டர்வலுக்கு ஃபயர் விடுறது கரெக்ட் தான். இன்டர்வலுக்கு அடுத்து ஃபயர் விடுறவன் மனுஷனே இல்ல. இஸ் நாட் ஹியூமன். அவனுக்கு பேரே வேறையாச்சு. என்னன்னா மைண்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து எல்லாமே கழிவுகள் தான் இருக்கு போல. ரொம்ப எலைட்டா இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான்டா, ரொம்ப பண்ண மாட்டான். இந்த மாதிரிலாம் எவனும் பண்ண மாட்டானுங்க. இது ஒரு ரொம்ப கற்பனை, இது ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் இருக்கு படம். ஆனா அலெக்ஸ் ப்ரோ இந்த வருஷம் ஆனா ஒரு படம் festival முடியும் போது படம் பேர் பார்த்தா எவனுக்கும் ஒழுங்கா தெரியல, டேரக்டர் திட்ட மாட்டேங்கிறான். இல்லடா, இசை படம் மாதிரி படம் முடியும் போது இதெல்லாம் கனவுன்னு போட்டிருந்தா கூட படகிட்டே இருக்கும்டா என்ன கேட்டா. அதாவது சாரி பாசிட்டிவ் வந்திருக்கும். ரொம்ப தான் இருக்கிறதுல இது கொடூரமா இருக்கு. கண்டிப்பா அலெக்ஸ் ஆனா நீ அலெக்ஸ் ப்ரோ சொல்லிருக்கிய, எனக்கு இது தெரிஞ்சு ஒண்ணா நான் ஃபெஸ்டிவல் ஒத்துக்கிறேன், தகுந்த படம் தான் இது இந்த வருஷம் ஒத்துக்கிறேன் நானு. மகாராஜா தான் நினைக்கிறேன். பொங்கலுக்கு தகுந்த படம். கண்டிப்பா கண்டிப்பா, அதான் பொங்கலுக்கு தகுந்த படம். ஜாலியான படம். ஐடியா கூட கரெக்டா ஓடிடி ரிலீஸ் ஆகல போல, அது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. தான் ஓடிடி வரல. ஆமா ரிலீஸ் ஆகல ஆ? ரிலீஸ் ஆகல ப்ரோ அதான் ஏன் என்னன்னு OTT தெரியல. ல. ஓடிடில நல்லா ஓடின படம் ஆச்சு அது. அது ஓடிடில எல்லாம் எவனும் பார்க்க பொங்கல் மாட்டானுங்க, நல்லா ஓடின படம். தியேட்டர்ல பார்த்தாங்க அவ்வளவுதான். கடன் ஏதோ ஓரளவுக்கு கேக்குதா? அடைக்க முடிஞ்சது ஜெமினியால, பரவாயில்ல. கேக்குதா ப்ரோ? ஒரு நிமிஷம் இரு. கேக்குது கேக்குது. சொன்ன ஆனா பொங்கல் இந்த நல்லா ஓடின வருஷம் படம் சுந்தரசிக்கு ஒரு மகாராஜா. பிளாப் கொடுத்துட்டீங்க ஏதோ குப்பை படம் ஃபிளாப் ஆன அலெக்ஸ். படம் ஓடிடி வருது, அது வராம இருக்கு. அலெக்ஸ் இந்த வாட்டி சுந்தரசிக்கே பிளாப் கொடுத்துட்டீங்களா? தமிழ் சினிமா ரொம்ப மோசமாயிடுச்சு. முதல்ல நீ பாதியாவது நல்லா எடுத்தா செலிப்ரேட் பண்றானுங்க, புரியுதா? டியூடு இங்க அதிகமா பாக்குறது காரணம் என்ன? ஃபன்னாகுதுன்னு பாக்குறானுங்க. பைசனை விட டியூடு ஏன் பாக்குறானுங்க? ஏன்னா ஜாதி படம். இன்னொன்னு, ஜாதி படத்தை எடுத்தா எல்லா டைமும் செலிப்ரேட் எல்லாம் பண்ண மாட்டானுங்க. இவங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வருது. இவங்கள போய் ஒரு கும்பல் பாக்குறேன்டா, ஒரு சில பேரு அது தெரியல எதுக்கு சப்போர்ட் பண்றான்னு தெரியல. இதுல யாரு தெரியாதா, ஒரு டைம் இது மாரிசல் ரஜினி போயிட்டு என்ன இவனும் கேங்க நினைச்சிட்டானுங்க தெரியுதா, மோகன்ஜின்னு. முதல்ல அடிச்சதே நாங்க அவனை தாண்டானது சொல்ல தெரியுமாதான். ஃபர்ஸ்ட் அடிச்சதே அவனதான். அதான் அதுக்கடுத்துதான் நீ வந்த. முதல் டெட் பாடி அவன் தான். மோகன்ஜி என்ன படம் மேல எடுத்திருக்காப்ல? வந்துட்டேன். யார் அவன்? மோகன்ஜி எடுத்தது எல்லாமே இது தான்டா. என்ன கருமம் இது? இல்ல, படத்தோட பேர் என்ன? டேய் என்னடா ஆதார் கார்டு மாதிரி எடுத்துக்கின்னு சை கிழவனுங்க ட்வீட்லாம் ஷேர் பண்ணி. இல்ல என்ன அதுதான் தமிழ் அசோசியேஷன் கமிட்டின்னு போட்டிருக்கான். யார் அவனுங்க? பேக்கா இருக்காரு. அவனுக்குதான் வைத்தியஸ்ல ஏதோ ஒன்று போட்டுன்னு தெரியுவானுங்க. பேக்கா ஆனா அவனுங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாதது லியோடா. அவனுங்களுக்கு இருக்கிறதுலே வந்துட்டு ரஜினி ஃபேனுக்கு இரிட்டேட் ஆனதே லியோ தான். கத்தி படமும் இரிட்டேட் ஆச்சு இதே மாதிரி. நீ ஒரு ரஜினி ஃபேனுக்கு கூட்டு கத்தி படம் இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுமா? ஒரு வருஷம் கழிச்சு வந்திருந்தா கூட அந்த பிரச்சனை வந்து அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. என்னடா டே வந்து 2 மாசத்துல இந்த மாதிரி வந்து அடிச்சு போயிட்டு. இல்லடா நீங்க ஒரு நிமிஷம் அவனுங்க இடத்துல இருந்து பாக்கணும். தர்பார் ஓடல, அண்ணாத்தே ஓடல, அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் ஜெயிலர்னு வரும்போது இல்லடா அத ஓவர்டேக் பண்ணி 2 மாசத்துல பொறாமையா பாக்கணும்னு நான் கேக்குறேன். ரஜினி பெரிய ஆளு நீ நினைக்கிறானா? ஒரே எப்படியாவது கிளட்டு மண்டையதான் போட போறான். நம்பால சிஎம் இருக்கும்போது மண்டைய போடணும். பிரணவ் சும்மா பாரு. இல்ல பிரணவ உன்னை எதுக்கு எல்லாரும் திட்டுறானுன்னு தெரிந்தா சொல்லுவான் பாரு. இவ்வளவு வந்து ஆனா ஆதி சொல்லுவானே இவ்வளவு நேரம் கரெக்டா இல்ல இவ்வளவு நேரம் கரெக்டா பேசியிருந்தான் சார், திடீர்னு
பிரணவ் அவனெல்லாம் என்ன வந்து என்ன பேச்சு இது? பாரபட்சமே பார்க்க மாட்டேன். அப்பெல்லாம் நினைக்க கூடாது தம்பி. அலெக்ஸ் இல்ல அவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. கரு கூட்டு விஷயத்துக்கு போயிடாதீங்கப்பா. சரி வேணா விடு. அலெக்ஸ் நீ சொல்லு, அவன் சீனியர் தானே, அது கூட ரஜினி விடுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசா அவங்க. விடுங்க. ஆனா கருப்பு கருப்பு அந்த ப்ரோமோ ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா எப்படி எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அதுவும் அந்த இந்த பாட்டு வரணும் வீடு வீடு அப்படியே வரணும் நினைச்சேன். கட்சியில பார்த்தா அதுவும் வரல. அது நல்லா இருக்கியா அந்த பிஜிஎம்? இல்ல என்ன சந்தோஷம் பிடிச்சதா? ஒரு அளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இல்ல இங்க என்ன நடக்குது, நீதான் நடக்குதுன்ற மாதிரியே கேவலமா இருந்தது எனக்கு அந்த ப்ரோமோ. தெரியல, ஒருவேளை பாட்டு நல்லா இருந்தா பாப்போம். நல்லா இருந்தா ஓகே, பாட்டு நல்லா இருந்தா. ஆனா இந்த மாதிரி இறங்குற மாதிரி எதுக்குடா போடுறீங்க? இது எனக்கு இன்னொன்னு இந்த டிஎம்ஆ ஞாபகம் வருது. வாடா தம்பி பாட்டு வருதுல்ல, வாடா தம்பி, அதே மாதிரிதான் ப்ரோ. அது கூட பரவாயில்ல ப்ரோ, அதை விட மோசமா கூட வாய்ப்பு இருக்கு இந்த சாய். இதுல இன்னொன்னு இருக்கிறதுல இனிமேட்டு எல்லாருக்கும் காது போய் புது காது தான் வைக்கணும்ன்ற அளவுக்கு இல்ல இதே ப்ரோமோவை எந்த மியூசிக் டேரக்டர் போட்டதால வச்சிருப்பானுங்க. கேவலமா இருக்குது. தெரியல, பாட்டு நல்லா இருந்தா ஏடிப்பானுங்க. ஏன்னா இந்த இதுக்கு ஜிவி பிரகாஷ் போட்டுருக்கலாம் போலுது இந்த கருப்புக்கு. இல்ல யாருக்கு மேலே போட்டுருக்கலாம் பழையபடி. இதுக்கு அந்த ஆளுக்கு இல்ல ரெட்ரோ ஆல்பம் நல்லா இருந்ததுடா, படம் நல்லா இருக்கு ப்ரோ. ட்ரைலர் தான் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ரெட்ரோல படம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஊத்தலாம் ப்ரோ பாலு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எடுக்க சொன்னது நாங்க. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் ஓடல. 20 நிமிஷம் கத்ததான் ரெட்ரோ எல்லாம் பார்க்க முடியாது. 20 நிமிஷம் தான் நான் சொல்லுவேன் ரெட்ரோ. ஃபைட் சீனா? ஆனா என்னடா இது? என்னது அலெக்ஸ், கிளாடியேட்டர் படத்தை காப்பி அடிச்சு எடுத்துருப்பானே. ஆனா நீ கிளாடியேட்டர் அசிங்கப்படுத்தின பாத்தியா ஸ்பேஸ்ல? எவ்வளவு இது இருக்கும். ஸ்பேஸ்ல அசிங்கப்படுத்தல, நீ அந்த படம் பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் வரல? அது இதுல இருந்து உருவிட்டானுங்களான்னு கரெக்டா ஆயிடுச்சு எனக்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டவுட், எதுக்கு ரெட்ரோல இந்த ஒன்னு போட்டானா எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. சும்மா போட வேண்டியதுன்னு போட்டேன் அப்படின்றப்பாரு. நம்பர் 1 அச்சின்ஸ் ஆவறதே இங்க விஜய் ரஜினி. அதுல விஜய் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதான் கெரியர் பீக்கு அந்த மாதிரி இப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனா இவன் எதுக்குடா சம்மதான்? அஜித் இந்த சொல்லுவான் தெரியுமா, சண்டையில இல்லடா சண்டையில அஜித்தே கேட்க மாட்டோம், இவன் யாரா இவன்ற மாதிரிதான் இது. அதுல ஒண்ணு போட்டிருக்கான் எனக்கு பத்தியா, தளபதி இந்த ஒன்னா. நீங்க நினைச்சு பாத்தீங்களா இந்த கூலி சீக்கிரமா சன் டிவில போடுவான்னு? இல்லடா அது ஃபிளாப்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் என்ன ஓடல போடும். அஞ்சானுக்கு அப்புறம் இதை விட கேவலமா ஒரு விஷயம் நடக்கும். கீழே வரும் இல்லடா, அஞ்சான் 1 மாசத்துல போட்டானுங்க. இது வந்துட்டு 50வது நாள்ல போட்டானுங்க 1.5 மாசத்துல. அலெக்ஸ் ஆனா இதோட டிஆர்பி 11, 12 எல்லாம் ஊத்தி முடிச்சு. ஜெயிலர் 2 ஓடுமா கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான் ப்ரோ. வேட்டையனோட டிஆர்பி வருமா அலெக்ஸ்? எனக்கு ஒரே ஒரு டவுட். இவனுங்க இல்ல ஜெயிலர் 2க்குலாம் ஒரு மயிரா கூட மதிக்கல. இவனுங்க பெருசா மதிச்சதே கூலி. ஏன்னா இல்ல உண்மையில அது இருக்கிறதுல எனக்கு கேட்டா ஒரு காஸ்ட்லி மிஸ்ரா உண்மையிலே கோலிவுட்டுக்கு. இத சொன்னா இப்ப திட்டுவானுங்க, ஆனா உண்மையிலே காஸ்ட்லி மிஸ். ஏன்னா உன்னால எல்லாமே இருந்தது, எல்லா ஸ்டாரும் இருந்தா எல்லாமே. என்னடா அதாவது நீ ஆமீர் கான் சாதாரண ஆள் இல்ல, அதுவும் உபேந்திராவும் அங்க கர்நாடகால சாதாரண இல்ல. ஏன் இப்ப எல்லாருமே தெரிஞ்சாருதான் நாகார்ஜுனா ஹைலைட்டே தான். என்னது நாகார்ஜுனான்ற மாதிரி உண்மையில. ஏன்னா அவன் நாகார்ஜுனா வாழ்க்கையில வில்லனா நடிச்சதே கிடையாது. அவனை வச்சு டம்மி பண்ணதெல்லாம் ரொம்ப அப்படி பேசுறாங்க தெலுங்காரங்களே செம்மையா இருக்கும் போதுன்னு. எனக்கு இல்ல இப்ப
கட்சியில எல் கொடுக்கான்னு சொல்லி அவனை திட்டினாங்க. ஒரு நிமிஷம் ஓகே. சந்தோஷம். அந்த படம் உண்மையாலே நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா அந்த 1000 எல்லாம் சொல்றானுங்களா அதுல கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப இல்ல தெலுங்கானங்களே அதை இல்ல எடுத்துட்டு அது போயிருப்பானுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கணும். அதான் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கணும். சந்தோஷம். அதாவது ஜெயிலர் மாதிரி பண்ணியிருந்தா போயிட்டு இல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஜெயிலர் மாதிரி பண்ணியிருந்தா போயிருக்காது. ஜெயிலரே கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஜெயிலரை காவியன்னு சொன்னா ஜெயிலர் வந்து அதுல எதை எங்க வைக்கணுமோ அதை கரெக்டா வச்சிருப்பான். இல்ல அதே மாதிரி லோகேஷ் பண்ணிருந்தானா? இல்ல ஒண்ணு நோட் பண்ணி பார்த்தா இப்பதான் புரியுது. ஜெயிலர்லாம் நல்ல படம். எல்லா அதாவது ஜெயிலர் தூக்கின்னு வந்து கோலிவுட்ல முன்னாடி வைக்கிற அளவுக்கு அது அதான் சொல்றேன், அந்த அளவுக்கு கேவலமா காஞ்சி போயிருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல எடுத்து பார்த்தா இப்ப இல்லடா இப்ப ஒரு கொடுமை என்னன்னா ஜெயிலர் டூல அவனை மதிக்க மாட்டானுங்க. ஜெயிலர் டூல அது நார்மல் தானே, சும்மா ஒரு மாஸ் படம் வருது அவள் தான். அது அதெல்லாம் இல்லை. இம்பாக்ட்ன்றது எப்படிதான் இருக்கணும், ஒரு காம்பினேஷன் சேரும்போது அந்த நெருப்பு இருக்கணும். புரியுதா? லியோலாம் அது வேற. அது எப்படி அலெக்ஸ் இப்ப ஜிபியூல வந்தது ஒரு நெருப்பு அதுவா? லியோல இந்த நெருப்பு அது எங்கேயுமே அது வராது. அது வேற விஷயம். ஆனா கூலிக்கு என்னன்னா எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணான். அதாவது கரெக்டா வச்சான். என்ன பண்றது ப்ரோ? எனக்கு டவுட், இப்ப ஜெயிலர் 2 கூலி கலெக்ஷன் அடிக்குமா? வாய்ப்பு இருக்கு. 500 இது 500 அது 550 பண்ணும். 550 கிட்ட போகுது. ஜெயிலர் 1 கலெக்ஷன் அடிக்குமா? ஜெயிலர் ஒன்னா ஜெயிலர் ஒரு இதெல்லாம் வராதுடா. அதெல்லாம் பண்ணாதுடா. இது எப்படின்னா முதல்ல ஜெயிலர் வந்த ஒரு மாசத்துல கலாச்சிட்டானுங்க வேதாளம் படம் மாதிரி. இதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதுல ஜெயிலருக்கு இன்னொன்னு ஜெயிலர் வரும்போது இதே மாதிரிதான் அவன் கேமியோ பாட்டுன்னு வச்சானா கண்டிப்பா அது பெருசா கலெக்ஷன். ஆனா இதுல கொடூரம் என்னன்னா வேட்டையனை அப்பதான்டா எல்லாரும் நம்ம கலாச்சிருந்தோம். அந்த மல்டி ஸ்டார் சந்தோஷ் ப்ரோட வாய்ஸ் கேட்கல. எனக்கும் கேட்கல. உங்களுக்கு கேட்கல? சந்தோஷ் ப்ரோ மல்டி ஸ்டாரர் தான். ராணாவை வச்சுக்கிட்டு அமிதாப் பச்சனை வச்சுக்கிட்டு ஒரு கலெக்ஷனும் வரலையா கடைசியில. ரிக்வெஸ்ட் போகிறேன். ஜனநாயகன் வந்துட்டு அப்டேட் நவம்பர்ல இருந்து வரும். நவம்பர் 1st வீக்ல இருந்து வரும். அப்படியா? நவம்பர் 1st வீக் இந்த இதுல இருந்து வரும். இந்த வருஷம் நம்ம சொல்லுவோம் பேண்டியா படம் போல இந்த வருஷம் நம்ம ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி படமே போடுகல. இந்த வருஷம் சரியான சம்பவம் கொண்டு வரான் ஜனநாயகன்ல. சந்தோஷ் பேசுறது கேக்குதா? கேக்குது. இல்ல அதான் இது மைக்கு சரினாச்சு. இப்ப குரோம்ல செக் பண்ணேன். ஜனநாயகன் அப்டேட் இந்நேரம் எப்படி தரமாடா இருந்திருக்கணும். நாளைக்கு பாட்டு வர வேண்டியது படமே ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு பாட்டு வர வேண்டியது தளபதி பாடின பாட்டு இந்நேரம் இப்படி உட்கார்ந்து இருப்போம் ஸ்பேஸ் போட்டு. ஏதாவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்திருக்க வேண்டியது. ஒரு தீபாவளி மாதிரியும் இல்ல, ஒரு மாயிரம் இல்ல. இப்போ ஒன்னும் கெட்டு போல அலெக்ஸ். 12 மணிக்கு தீபாவளி வாழ்த்துக்களோட பாட்டோட டைமிங் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு. கடைசியில பார்த்தா இல்லடா இந்த சொல்லுவான் தெரியுமா, நாளைக்கு வேணா ஒரு போஸ்ட் வேணா வரலாம் ப்ரோ. இல்ல சந்தோஷம் அந்த சொல்லுவான் தெரியுமா, அவன் என்ன கல்யாணம் பண்ணது கூட மேட்டர் இல்ல, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த புருஷனை பாடுறா இட்லி சட்டி மாறிக்கிறான்னு கருப்பு பாட்டுலாம் வருதுடா கருமாந்திர. அதான் சொல்லுவான் பேரு இந்த பகவதி பத்துல இருங்க. இதெல்லாம் ஒரு சைக்கிள் ஆடதான் அலெக்ஸ். ப்ரோ நான் மீன் பார்த்தேன் ப்ரோ. இந்த வார்த்தையில சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பொருள் கூட புடி தேரும் எல்லாம் தெரிஞ்ச ஏன் இப்படி போறேன்ட்டு. அது வந்து நம்மளால ஹிப்ஹாப் தமிழ போட்டு விட்டாங்க. பொருள் கூட புடி தேரன்னு யார சாய போட்டானுங்க. ஒரு மீன் பார்த்தேன். பொங்கல் அன்னைக்கு வர போற படம் நம்ம படத்துல எந்த அப்டேட்டும் வரல. பொங்கல் தாண்டி வர போற அவன் படத்துல இருந்து அப்டேட் வருது பத்தியா? கேக்குதா அலெக்ஸ் ப்ரோ? கேக்குதா? இல்ல ஆதி யாருன்னா வாட்ஸ்அப்ல வந்து ப்ரோ கருப்பு ப்ரோம் பாத்தீங்களா வாடா. அதாவது இல்ல இதுல இவன் மெசேஜ் போட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அப்பதான் டிவில பார்த்தேன். ட்வீட் போட்டே 1 மணி நேரம் ஆகுது போல. ஆர்ஜே பாலாஜி அமுத்தி பாக்குறேன். அதாவது சொல்லுவான் பாரு, என்னமோ கத்துறான் சார், என்ன கத்துறானே புரிய மாட்டேதான். நீ பாட்டு கத்து வாட்ஸ்அப் குரூப்ல ஏன் ப்ரோ? இல்ல செப்பரேட்டா செப்பரேட் கேக்குது. இல்ல எனக்கு டிஎம்ஆனே பெட்டர்ன்ற அளவுக்கு யோசிக்கிறேன். தெரியல பாட்டு ஒருவேளை வந்து நல்லா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு போய் ரெட்ரோ பாட்டுலாம் நான் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கேன். அதான் இந்த கண்டிப்பா பாட்டு வரும்போதே நல்லா இருந்துச்சு எல்லாம் போட்டேன். அப்பயே சூர்யா ஃபேன் பாட்டு ப்ரோ. அப்பயே சூர்யா ஃபேன் ஒருத்தர் கவுன் பண்ணியிருந்தான். அலெக்ஸா நீ ஏன் பாயுது இங்க நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்குதான்டா சொல்ல போறானுங்க. அதுவும் இன்னொன்னு
நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இங்க அந்த அளவுக்கு எவனுமே இல்ல தெரியல. அந்த அளவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கேன்னா ஒரு தடவை ஜெயிலர் சண்டே பண்ணிருப்பீங்க இல்ல இல்ல எனக்கு நீங்க பண்றது. இல்ல இல்ல ஒரு டைம் ஜெயிலர் சண்டை, அதாவது ரஜினி ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி பேசிட்டான் அந்த மாதிரி ஒண்ணு போறது அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் இது ஒண்ணு. ஆனா சண்டை போகுது பெருசா, அதான் விஜய் ரஜினி சண்டை இல்ல. அப்போ உக்கும் பாட்டு வந்துச்சு. உக்கும் பாட்டு எனக்கு பிடிச்சது, ஆனா வெளியே சொல்லல. வெளியே அப்ப அந்த திட்டின்னு ப்ரோ ஆனா அப்பெல்லாம் உக்ரமா இருந்தோம்ல கிழவன் நடிகர் இல்ல அப்பெல்லாம் இல்ல இல்ல பாட்டு நான் இல்ல ரஜினி பாட்டு நல்லா வந்தாலே அசிங்கமா கேட்பேன். அப்பெல்லாம் பச்சை பச்சை எழுப்பேன். கேரளால வந்து ரீ ரிலீஸ் ஆக இல்ல போதுல இந்த அந்த தெலுங்குக்கார ஒரு பையன் வந்தான், அவன் போட்டு அடிச்சுட்டு இருந்தான். கேரளால ரீ ரிலீஸ் ஆக போதுல லியோ. ஆமா ஆக போகுது இந்த மாசம் தான். என்ன கேட்ட இந்த தீபாவளிக்கு லியோ ரீ ரிலீஸ் பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? முதல்ல இதுல ஹைலைட் என்னன்னா கேரளால கேரளா தமிழ்நாடு கேரளா ஓவர்சீஸ் தான் லியோ இண்டஸ்ட்ரி இருக்கிறது இல்லை. பெரிய இண்டஸ்ட்ரிட்னா ஆல் டைம் அந்த ரெக்கார்டு இது மாதிரி எல்லாத்துலயும் ஆல் டைம் ரெக்கார்டு வர்றதுக்கு இந்த காலத்துல முடியாது. ஆனா எல்லாருமே இப்ப ரஜினி ஃபேன்ஸ் கேட்கறது அந்த மாதிரி தான், நாங்க எந்திரன் அந்த மாதிரி பண்ணோம் நீ பண்ண வேண்டியது நம்ம வீடு இண்டஸ்ட்ரி இது கேட்கறானுங்க. இந்த காலத்துல இண்டஸ்ட்ரி ஹிந்தி எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது, புரியுதா? எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப ஒண்ணும் இல்ல விக்ரம் அப்புறம் எதுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்னானுங்க? தமிழ்ல பண்ணதா இண்டஸ்ட்ரி ஹிட். ஒரு நிமிஷம் இல்ல 3 இடத்துல இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கறது பெரிய விஷயம். அதுவும் ஓன் ஸ்டேட்ல கொடுக்கறதா ஒரு ஆம்பளத்தனம். ஏன்னா ஓன் ஸ்டேட் தானே. இப்ப இப்ப கரியர்னு உச்சம்னு சொல்றது இப்ப விஜய் என்ன 2000 கோடியா பண்ணாரு புஷ்பா மாதிரி ஓன் ஸ்டேட்ல மாசா பண்ணிருக்கோமா அதுதான் மாச கரியரின் உச்சம்னு போக வேண்டியதான். ஆனா ரஜினி மாதிரி ஆளுங்க எப்படின்னா 4 பேரை பிடிப்ப காலில் உழுவ பண்ணுவ 500 கோடி தான் படம் கூலி பண்ணுது. வெறும் லியோ வச்சு அதுவும் மிக்சட் இருக்கு. அறிவோட தீபாவளி கொண்டாடுற போல இருக்குது. இல்ல திருந்த மாட்டேன்ல. ஆனா ரஜினி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க அலெக்ஸ் ப்ரோ. இல்ல இல்ல மாமே ஆல்ரெடி பாலிடிக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் இங்க ஆல்ரெடி கொஞ்சம் குரூப்ல பேசினாங்க. குரூப்லயும் கொஞ்சம் தீபாவளி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கோம். இல்ல இன்னொன்னு வந்ததும் வராதமா பெருசா போட்டு இழுத்து அடிக்கிறியே. இல்ல இல்ல நான் முந்தேனே வந்துட்டேன். நேத்து கோல்டு ஏதோ சொல்ல பத்தியா நேத்து வரலான்னு பார்த்தேன் வர முடியல. அதான் எனக்கு வந்தேன். வெல்கம் பேக் மாமே. சடான ஒரு சைலன்ஸ். இது வேறடா நெட் இல்ல இது ப்ராப்ளம். ஆனா கம்பேக்ன்றது எல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. முதல்ல தான் இப்ப நம்ம எல்லாருமே நார்மலா ரெக்கவர் ஆயாச்சு. இதுலதான் ஒரு இதெல்லாம் போச்சு. இதுல இன்னொன்னு பொதுமக்கள் கிட்டே ஒண்ணு சொல்றேன். பொதுமக்கள் சொல்றது என்னன்னா அவங்க நம்ம கிட்ட சொல்றானுங்க. ஏன்னா இப்ப பிக் பாஸ் இப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் பார்த்து மாறினானுங்க. அதுக்கடுத்து வேற ஏதோ ஒரு இதுக்கு போனானுங்க. அப்புறம் இப்ப டியூட போட்டு படிக்கிறானுங்க. போட்டு போறானுங்க. அப்பா டியூடு பார்த்தேன். எப்படி இருக்கு? அல்லல்லே அல்லட்டு இல்ல ஊரும் பிளட் மாமே எங்க தியேட்டரா இல்ல பொட்டியா? இல்ல 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 தியேட்டர் போனா அது என்னங்க என்னங்க இச்சவாயினா தெரியாது. முற்போக்கு முத்தி வலிதாமே. இல்ல இதுல மதராசி தான் லாஸ்டா பார்த்தது. அதுக்கப்புறமே சொல்லிட்டேன் அவதார் தான் இதுக்கப்புறம் தியேட்டர் வேற எந்த பத்தியும் போக மாட்டேன்ட்டேன். இல்ல இது ஒரு நிமிஷம் இல்லப்பா படம் உண்மையிலே பார்க்க கூடாத படம்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் உண்மையிலே நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. அதனாலதான் நீ நோட் பண்ணி பார்த்தா சுத்தி படத்துல இன்ட்ரோல் மட்டும் தான் போட்டு வச்சிருப்பான். இன்ட்ரோல் தாண்டி படத்துல ஒண்ணுமே இருக்காது. இன்ட்ரோல் மட்டும் அது நல்லா இருக்கும். அது ஒரு சீன் இது. ஆனா இதுல ஐல என்னன்னா எனக்கு இன்டர்வலே வாட வச்சிச்சு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல இப்ப அறிவு இருக்கிற இல்ல இவன் இருக்கிற எவன் என்ன இருக்கு புரியுதா? ஏதாவது கீழகரம் கூட இருக்கு. அந்த சீன்ல எவன் இருந்தாலும் அங்க நீ போய் நின்றுக்க மாட்டேன். மண்டபத்துல அந்த பொண்ணுகள் தலை தாலி கட்டிருக்க மாட்டேன். கண்டிப்பா பண்ணிருக்கே மாட்டேன். அலெக்ஸ் ப்ரோ நான் ஒரு மீம் உங்களுக்கு மட்டும் தனியா அனுப்புறேன் இருங்க. தாலி கட்டிருக்கியா? நீ கட்டினால கட்டு விட பிரணாவே. நண்பர்களே நாளைக்கு நான் போலான் இருக்கேன். வாழ்த்துக்கள் வாங்க. என்ன கருமண்டா இது போலான் இருக்கேன். இல்லடா மாமே அதாவது ஒண்ணு சொல்றேன். இவனாவது நான் ஒரு எச்சக்கல கதை எடுக்கிறேன் அதை ஃபன்னா எடுக்கிறேன்னு எடுக்கிறான். டியூடு புரியுதா? அவன் இருக்கான் பாத்தியா என்ன அமுகுறாங்க சார் என்ன கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் அவங்களோட வழிடாரு. அதெல்லாம் கிண்டல் பண்ண வேணாம்டா ப்ரோ. அது ப்ரோ நம்ம இல்ல தட்ஸ் ஃபைன். வள்ளிகள்ன்றது
இல்ல மாமே, வலிகள்ன்றது இங்க யாரும் இல்ல மச்சான். அவனுக்கு யாரும் கலைகளை தப்பு சொல்லல. ஏன் இப்ப எல்லாருமே பரியரும் பெருமாள் சார், சூப்பர் சார், உண்மை சார், நீங்க பண்றது கரெக்ட் சார்னு எல்லாம் சொன்னோம். கர்ணன் எடுக்கும்போது அசிங்கமா திட்டினானுங்க, சரி ஓகேன்னு விட்டாச்சு. மாமன்னப்ப பச்சை எடுத்தானுங்க. அதான் அப்பயே திருந்தாம திரும்ப அதே மாதிரி படம் எடுத்தா என்ன பண்றது? இல்ல அதுல அதுதான் வேற அதுதான் ஆனா தெரியலடா. ஆனா அறிவு இல்ல இல்ல, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஜாதி படம் ஒரு சில பேருக்கு பிடிக்குது. ஆனா தெரியல அது எப்படி பாக்குறாங்கன்னு இல்ல தெரியல. மாமே, நீ அத ஜாதி படங்கிற கேட்டகரியில கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாதி படங்கிறது ஜாதி வெறிய அலெக்ஸ் தூண்டுற மாதிரியான படம் தான். என்ன அலெக்ஸ், பைசல் படத்தை வேற பிலிம் ஆஃப் த என்னமாமே இயர் போட்டிருக்கானுங்க போஸ்டர் எல்லாம். bro கேக்குதா? சரி, இது வேற கேக்குது மொபைல் கேக்குது bro. சொல்லுங்க. என்ன சொன்ன? கேக்குதா bro பிலிம் ஆஃப் த அலெக்ஸ்? இயர் என்ன படம்? ஒரு நிமிஷம், பிலிம் ஆஃப் த இயர் என்ன படம்? பைசலை போட்டு வச்சிருக்கானுங்க அலெக்ஸ். டே, நம்ம ஊர்ல இருக்கிறது 2 கேட்டகரி. அதாவது இப்ப டியூடு 2 நாள்ல 45 கோடி, 5 நாள்ல அந்த படம் ஏன் கண்டிப்பா 100 பண்றோம் இல்ல 95 பண்றோம், அதை தாண்டி போயிடும். புரியுது? அதாவது